சட்டப்பேரவையில் ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்படுமாறு ஊத்தங்கரை தாவேக சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசியதாக எழுந்த புகாரில் கைது செய்யப்பட்ட 3 பேரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கின் விவரம் என்ன? கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவை தொடர்பு கொண்ட திருநாவுக்கரசு என்பவர் தான் ஒரு முக்கிய கட்சியைச் சேர்ந்த சிலர் கேட்டுக்கொண்டதன் பேரில் தொடர்பு கொள்வதாக கூறினார். அப்போது சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டுவர உள்ளதாகவும் ஆளுங்கட்சி உறுப்பினராக இருந்தாலும் அந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பின் பொழுது ஆதரவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று திருநாவுக்கரசு கூறியதாகவும் அதற்கு சன்மானமாக 35 கோடி ரூபாய் தருவதாகவும் ஆசை வார்த்தை கூறியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கடந்த 29ஆம் தேதி சென்னை காவல் ஆணையரிடம் தாவேகா எம்எல்ஏ இளையராஜா புகார் அளித்துள்ளார். அதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனக்கு லஞ்சம் தர முயற்சித்ததோடு தனது குடும்பத்தினருக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் திருநாவுக்கரசு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியிருந்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த திருவல்லிக்கேணி காவல்துறையினர் அரும்பாக்கத்தைச் சேர்ந்த திருநாவுக்கரசு மற்றும் அவருக்கு பின்னணியாக செயல்பட்ட நரேஷ், தியாகராஜன் ஆகியோரை கைது செய்தனர். கைதான நரேஷை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் சந்தித்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் செந்தில் பாலாஜி, அசோக்குமார் ஆகியோர் அறிவுறுத்தலின் பெயரில் திருநாவுக்கரசு இளையராஜாவை தொடர்பு கொண்டதாகவும் காவல்துறை விளக்கமளித்துள்ளது. இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினரிடம் பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 3 பேரும் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 3வரையும் 15 நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டுள்ளார்.